கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு மன்னர் ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் விலை உயர்ந்த மதிப்புமிக்க ஒரு வைரம் இருந்தது. அதை அவர் மிக பெருமையாக வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த வைரத்தை எடுத்து பார்க்க வேண்டும் என்று பார்த்தபோது அதில் விரிசல் விட்டிருப்பதை பார்த்து மனமுடைந்து போகிறார். இந்த வைரத்தில் எப்படி விரிசல் வந்தது? ஐயோ, இது உடைந்து போயிருக்கிறதே என்று மிகவும் மனம் நொந்து போனார். பலரை அழைக்கின்றார். வைர வியாபாரிகள் பல பேர் வருகிறார்கள். இதை எப்படியாவது சரி செய்ய முடியுமா? இந்த விரிசலை சரி செய்ய முடியுமா? யாருமே பதில் தரவில்லை. எங்களால் முடியாது, எங்களால் முடியாது என்று சொல்லி எல்லாரும் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். மன்னருக்கு மிகுந்த வருத்தம். நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அவருடைய அந்த அவைக்கு ஒரு மனிதர் வந்தார். மன்னரிடத்தில் இருக்கின்ற அந்த வைரத்தை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தார். மன்னரே, அந்த வைரத்தை என்னிடத்தில் கொடுக்க முடியுமா? மன்னரும் அந்த வைரத்தை கொடுத்தார். இவன் அதை எடுத்து சென்று தன்னுடைய வீட்டிற்குள் அதை உளியை கொண்டு செதுக்க ஆரம்பித்தான். செதுக்கி செதுக்கி அந்த விரிசலான பகுதிகளை எல்லாம் நீக்கி அழகான ஒரு ரோஜா மொட்டாக அவற்றை மாற்றினான். அந்த விரிசல் தெரியாதவாறு அற்புதமாக அது ஒரு புதிய படைப்பு போல காண்பித்தது. அதை கொண்டு வந்து அரசனிடத்தில் காட்டிய போது அந்த அரசன் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டான். அந்த விரிசல் மறைந்திருப்பதை பார்த்து அவனுக்குள் மகிழ்ச்சி. அந்த வைரம் அற்புதமான ஒரு அழகிய ரோஜா மொட்டாக இருப்பதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். அவரை பாராட்டி அவருக்கு பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிறான். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில விரிசல்கள் வரும். கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய விரிசல்கள் ஏற்படும். அந்த விரிசல்களை நாம் தான் சரி செய்ய வேண்டும். இது என்னால் முடியாது, இதை சரி செய்ய முடியாது என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நாம் விலகிச் சென்று விடக்கூடாது. மாறாக நம்மை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எச்சரிக்கிறார்கள். இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறான். இங்கிருந்து போய்விடும் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, தீங்கு இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றும் நாளையும் நான் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன். என்னுடைய பணி நிறைவு ஏறும் வரை நான் இங்கேதான் இருப்பேன் என்று சொல்லி உறுதிபட தன் பணியில் நிலைத்திருப்பதை ஆண்டவர் அற்புதமாய் சொல்லுகிறார். எடுத்த காரியத்தில் உறுதியாக இருப்பது. சில நேரங்களில் நாம் ஒரு முடிவெடுப்போம். குறிப்பாக புதிய ஆண்டு வருகிற போது, புதுசாக வருஷங்கள் வருதில்ல, 2000, 2001, இப்போ 2025, இந்த புத்தாண்டில் கூட சில நல்ல பிரமாணிக்கங்களை நாம் எடுப்போம். இந்த வருடம் நான் இதையெல்லாம் சாதிக்கப் போகிறேன், இதையெல்லாம் செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் நான் மாறப்போகிறேன். ஆனால் ஒரு மாதம், ஒரு வாரம் அப்படி ஆச்சுன்னு வச்சுங்க, பழைய குருடி கதவை தரடி அப்படின்ற மாதிரி நம்முடைய போக்கு மாறிவிடும். எல்லாத்தையும் மறந்துடுவோம், முயற்சி செய்வதை கைவிட்டு விடுவோம்.
நாம் எடுத்த அந்த முடிவிலிருந்து நழுவி விடுவோம், பின்வாங்கி விடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. எந்த இன்னல் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், தொல்லைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இறுதி வரை அந்த முடிவில் நீ நிலைத்திரு. இன்றும் நாளையும் நான் பேய்களையும் பிணிகளையும் போக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவராய் இந்த இடத்திலே செயல்படுவேன் என்று சொல்லி உறுதிப்பட தான் எடுத்த முடிவில் நிலைத்திருப்பதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அவர் அந்த எருசலேமை பற்றி சொல்லுகிற போது, எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன். ஆண்டவர் நாம் மனம் மாறுவதற்கான பல வாய்ப்புகளை தருகிறார். மனம் திருந்துவதற்கான பல முயற்சிகளை தருகிறார். பல நபர்களின் வழியாக, பல நிகழ்வுகளின் வழியாக, நமக்கு தனிப்பட்ட விதத்தில் நடக்கின்ற போராட்டங்களின் வழியாக பல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் நிராகரிக்கிறோம், உதாசீனப்படுத்துகிறோம், பொருட்படுத்துவது கிடையாது, அதை மதிப்பது கிடையாது, மனம் மாறுவது கிடையாது, மனம் திருந்துவதற்கான முயற்சிகளை செய்வது கிடையாது. எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே என்று சொல்லி இந்த இடத்தில் ஆண்டவர் தன் வேதனையை, துன்பத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் மனம் மாறவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த மனம் மாற்றம் என்பது ஆண்டவருடைய சித்தப்படி நாம் வாழ வேண்டும், அவருடைய திருவுளப்படி வாழ வேண்டும், அவருடைய மதிப்பீடுகளை இந்த மண்ணுலகத்திலே நாம் வாழ்வாக்க வேண்டும். அதற்கான அழைப்பை ஆண்டவர் நமக்கு அனுதினமும் தருகிறார். அதையே சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்டுள்ள கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்பதே நம் உறுதியான நம்பிக்கை. எதுவும் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. இதை ஒரு மனிதர் உணர்ந்து கொண்டால், அந்த அன்பை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால், இந்த தெய்வீக திருப்பலி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம், தெய்வீக ஆராதனை ஒரு அருளின் நேரம், ஜபிக்கின்ற ஜபமாலை ஒரு வெற்றியின் ரகசியம். அப்பேற்பட்ட அந்த வெற்றியின் ரகசியத்தை, மீட்பிற்கான பாதையை நம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவின் திருவுளப்படி வாழ்ந்து அவரின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.